வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லை பாதுகாப்பு படையில் 1121 காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க. அது தொடர்பான செய்தி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் கீழே இருக்கக்கூடிய எல்லை பாதுகாப்பு படை செயல்படுத்தப்பட்டு வருது. இதில் இருக்கக்கூடிய பணியிடங்கள் எல்லை பாதுகாப்பு படையில் நேரடி நியமனம் மூலம் நிரப்பப்படுது. அந்த வகையில் 2025ஆம் ஆண்டு கம்யூனிகேஷன் பிரிவில் உள்ள தலைமை கான்ஸ்டபிள் பதவிக்கு ஆட்களை தேர்வு செய்ய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. எல்லை பாதுகாப்பு படையில் கம்யூனிகேஷன் பிரிவில் ரேடியோ ஆபரேட்டர், ரேடியோ மெக்கானிக் ஆகிய பதவிகளுக்கு ஆட்கள் தற்காலிக அடிப்படையில் தேர்வு செய்யப்பட இருக்கிறாங்க. மொத்தம் 1121 காலி பணியிடங்கள் இந்த ஆண்டு நிரப்பப்படுது. இந்த வேலைக்கு 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவங்க, ITI படித்தவங்க விண்ணப்பிக்கலாம். தலைமை கான்ஸ்டபிள் ரேடியோ ஆபரேட்டர் 910 காலி பணியிடம், தலைமை கான்ஸ்டபிள் ரேடியோ மெக்கானிக் 211 காலி பணியிடம், மொத்தம் 1121 காலி பணியிடங்களை நிரப்புறாங்க. வயது வரம்பு பொறுத்தளவில் 18 வயசுலேன்னு பொது பிரிவு 25 வயசு வரையும் உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம். OBC பிரிவு 28 வயசு வரையும், SC ST பிரிவு 30 வயது வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். ரேடியோ ஆபரேட்டர் பிரிவு பணியிடங்களுக்கு இயற்பியல், வேதியியல், கணிதம் ஆகிய பாடங்களில் 60% மதிப்பெண்களுடன் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றுக்கணும். அல்லது 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று வானொலி மற்றும் தொலைக்காட்சி, எலக்ட்ரிக்கல் பொறியியல், கணினி ஆபரேட்டர் மற்றும் புரோகிராமிங் அசிஸ்டன்ட், டேட்டா தயாரிப்பு மற்றும் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர், ஜெனரல் எலக்ட்ரிக்கல் பொறியியல், டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் ஆகியவற்றில் ITI தேர்ச்சி பெற்றுக்கணும். ரேடியோ மெக்கானிக் பிரிவிற்கு 12ஆம் வகுப்புல அறிவியல் பாடங்களில் 60% மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்றுக்கணும். அல்லது ரேடியோ மற்றும் டிவி, ஜெனரல் எலக்ட்ரானிக்ஸ், கணினி ஆபரேட்டர், புரோகிராமிங் அசிஸ்டன்ட், டேட்டா தயாரிப்பு மற்றும் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர், எலக்ட்ரீசியன், ஃபிட்டர், தகவல் தொழில்நுட்பம், எலக்ட்ரானிக் சிஸ்டம் மெயின்டெனன்ஸ், கம்யூனிகேஷன் கருவிகள் பாதுகாப்பு, நெட்வொர்க் டெக்னீசியன், கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் ஆபரேட்டர் ஆகியவற்றில் ITI தேர்ச்சி பெற்றிருக்கணும். தேர்வு செய்யப்படும் நபர்களுக்கு நிலை 4 கீழே மாதத்திற்கு 25,500 முதல் 81,700 வரை சம்பளம் வழங்கப்படுது. இந்த பணியிடங்களுக்கு 3 கட்ட தேர்வு முறை பின்பற்றப்படுது. முதல் கட்டத்தில் உடல் தகுதி தேர்வு நடத்தப்படும். அதில் தகுதி அடைபவர்களுக்கு கணினி வழி எழுத்து தேர்வு நடைபெறும். அதில் தேர்ச்சி பெறும் நபர்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு, படிக்கும் திறன் தேர்வு, மருத்துவ பரிசோதனை ஆகியவை மேற்கொள்ளப்படும். இவை அனைத்திற்கும் பிறகு எழுத்து தேர்வு மற்றும் திறன் தேர்வில் பெற்ற மதிப்பெண்கள் அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டவர்களின் பட்டியல் வெளியிடப்படும். ரேடியோ மெக்கானிக் பணிக்கு எழுதல், படித்தல் திறன் தேர்வு கிடையாது. எல்லை பாதுகாப்பு படையில் உள்ள இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க தகுதியும் ஆர்வமும் பெற்றவர்கள் rec.bsf.government.in இந்த அதிகாரப்பூர்வ ஆட்சேர்ப்பு இணையதளம் மூலமாக ஆன்லைனில் விண்ணப்பிக்கணும். தேர்வு கட்டணமாக 100 ரூபா செலுத்தணும். SC ST பெண்களுக்கு 50 ரூபா செலுத்தினா போதுமானது. ஆகஸ்ட் 24 முதல் செப்டம்பர் 23 வரை இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். 23/9/2025 இதுதான் கடைசி நாள். வாய்ப்பும் விருப்பமும் உள்ளவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கங்க. நன்றி.